அழிந்து வரும் பாரம்பரிய தொழிலுக்கு புத்துயிர் அளிக்கும் விதத்தில் தமிழக அரசு பொங்கல் தொகுப்பில் மண்பானைகளை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மனித நாகரிகத்தின் அடையாளமாக இன்று வரை இருந்து வருவது மண்பானைகள்தான். தமிழ் மொழியின் தொன்மத்தின் தரவுகளாக தொல்லியல் ஆய்வுகளில் கிடைத்து வருவது மண்பானை ஓடுகள் என்பதை மறுக்க இயலாது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமாகவும் பண்பாட்டின் தொடர்ச்சியாகவும் பல மருத்துவ குணங்களை கொண்ட மண்பாண்டங்களின் பயன்பாடுகள் அதிநவீன தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக உருகுலைந்து போய்விட்டன. மண்பானைகளின் அருமை பெருமைகளை, அதன் மருத்துவ குணங்களை சமகால தலைமுறை தெரிந்து வைத்திருந்தாலும் பொங்கல் பண்டிகையின் போது மட்டும்தான் அவை பயன்படுத்தப்படுகின்றன. அதுவும் நகரங்களில் குறைந்து வேளாண் குடிகளில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பாரம்பரிய மண்பானை தொழிலை நம்பியுள்ள சில சமுதாய மக்கள் விதவிதமான பானைகளையும் விளக்குகளையும் தண்ணீர் குடுவைகளையும் தயாரித்து சந்தைப்படுத்தி வந்தாலும் நாகரீக மாற்றங்களின் பிடியில் இருந்து விடுபட்டு மக்கள் மண்பாண்டங்களை ஏற்க மறுக்கின்றனர். தொழில் நலிவடைந்தாலும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மண்பாண்டங்களை செய்து வரும் கடைசி தலைமுறை பொங்கல் பண்டிகையின் போதுதான் புன்னகை பூக்கின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை அடுத்த கஞ்சா நகரம், மனம்பந்தல் உள்ளிட்ட கிராமத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தற்போது புதிய பானைகள், சட்டிகள், அடுப்புகள், பானைகளை இறக்கி வைக்க பயன்படுத்தப்படும் கலவடை போன்ற பொருட்களை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே பானைகள் தயாரிக்க பயன்படும் மண் மற்றும் சவுடு மண், பானைகள் சுட வைக்க தேவைப்படும் வைக்கோல், தென்னை மட்டை போன்ற பொருட்களை விலை கொடுத்து வாங்கி பானைகள் தயாரிப்பதற்கான ஆயத்த வேலைகளை தொடங்கினர். கார்த்திகை, மார்கழி மாதம் முழுவதும் மழை பொழிவு இருக்கும் நிலையில் சேமித்து வைத்திருந்த மண்ணை கொண்டு மண்பாண்டங்கள் உருவாக்கினாலும் அவற்றை சுட வைக்க முடியாமலும் வெயிலில் காய வைக்க முடியாமலும் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கும் இத்தொழிலாளர்களுக்கு அதன் விற்பனை குறையும் போது வேதனை மட்டும் மிச்சப்படுகிறது. இருப்பினும் மனம் தளராமல் மண்பானைகளை உருவாக்கும் தொழிலாளர்கள் பாரம்பரிய தொழிலை அழிவில்லாமல் நடத்தி வருகின்றனர். தாங்கள் சிரமப்பட்டு செய்யும் பொருட்களுக்கு தகுந்த விலை சந்தையில் கிடைக்கவில்லை என்ற நிலையில் அரசு வருடத்திற்கு எவ்வித உதவி தொகையும் வழங்குவது இல்லை என்றும் இத்தொழிலுக்கு அரசு கடன் உதவி தர மறுப்பதாக இப்பாரம்பரிய தொழிலாளர்கள் பரிதாபத்துடன் தெரிவிக்கின்றனர். மண்பானையில வாங்கி பயன்படுத்தினா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாகவும் இருக்கும். மண்பானையில் பொங்கல் வைக்கிறது தான் நம்ம பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரமும் கூட. ஆனால் இப்போ காலப்போக்கில் இப்போ யாரும் மண்பானையை விரும்புறது கிடையாது. மண்பானையில் நிறையா ஒரு எந்த தீங்கு விளைவிக்காத பொருளும் இல்லாமல் ஒரு நல்ல பாத்திரம்னு சொல்லலாம். இப்போ சில்வர் இதில் சமைக்கிறத விட இதில் சமைக்கிறது உடம்புக்கு எந்த கெடுதலும் வராமல் நல்லாயிருக்கும். அதேமாரி பாரம்பரியமும் கூட இது தான். அதனால் இப்போ வர இளைய தலைமுறைகள் மண்பானையில் வாங்கி பொங்கல் வச்சிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு பயன்பாடாக இருக்கும். தமிழக அரசு பொங்கல் தொகுப்பாக அரிசி, வெல்லம், கரும்புலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்கள் மண்பானை அடுப்பு அதை வாங்கி கொள்முதல் பண்ணி ரேஷன் கடை மூலமாக மக்கள்கிட்ட சேர்த்தா அதனுடைய அருமையும் அவங்களுக்கு புரியும். அதே சமயம் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் ஆதாரமாக இருக்கும். எனவே இத்தொழிலுக்கு புத்துயிர் அளிக்கும் விதத்தில் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் மண்பானைகளை கொள்முதல் செய்து இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கினால் எங்கள் தொழிலும் வாழ்வாதாரமும் உயரும் எனவும், மேலும் தங்களது தொழில் நலிவடையாமல் தொடர தகுந்த கடன் உதவி வழங்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். களிமண்ணோடு பிணைந்து காசில்லா கைகள் பிசைந்து காலந்தள்ளும் இவர்கள் வாழ்விற்கு அரசு கை கொடுக்குமா? பிளாஸ்டிக் குடம் மண்ணை மரணிக்க செய்யும். மண்ணில் தோன்றிய மண்பானையோ நம்மையும் மண்ணையும் காக்கும். குடிசையில் தோன்றும் குளிர்ச்சியை குயவர்களின் கையில் பிறந்த குழந்தையாம் மண்பானைகளை பயன்படுத்துவோம், பாரம்பரிய தொழிலை கை கொடுக்க முன்வருவோம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ஜீவானந்தத்துடன் நந்தகுமார்.